சலாம் கைஸ். ஓகே, இந்த பதிவு வந்து பதிவு 2 சைக்கிள் ஸ்பாக்கெட் பின்னாடி உள்ளது ஸ்பாக்கெட்டுக்கு. இந்த பதிவு வந்து யாருக்குனாக்கா மலேசியாவில் உள்ள அறிவாளிகள். அதாவது வந்து என்ன மாரி அறிவாளிங்கனாக்கா என்னை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, என்ன எனக்கு வீடியோ செய்கிறது ஃபேக்காக, அப்புறம் என்னோட பதிவுகளை எடுத்து மா ஜத்தோ பருவா பண்ணுறது என்ன, ஓகே, மலுக்கான் செய்ய, ஓகேவா, அவங்களுக்கு தான் அந்த பதிவு. அப்புறம் எனக்கு புரியல ஒரு விஷயம். பேரை கெடுத்துக்கிறேன் அப்படி நான் என்ன பேரை கெடுத்துக்கிறேன்னு எனக்கே தெரியல. ஏன் பேர் தானே நான் தானே கெடுத்துக்கிறேன், அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, பிரச்சனை இல்லை, அதை விடுங்க. நான் ஒரு விளக்கமான ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கேன் இப்போ. ஓகே, படிச்சிருக்கீங்க தானே? ஆமாம், பள்ளிக்கூடம் போனால் தானே. தெரியலன்னா யாராவது படித்தவங்களை பார்த்துக்கிறேங்க. இது வந்து கூகுளில் இல்லைங்க, இது வந்து சட் ஜிபிடி 4, ஓகேவா. அதில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கனாக்கா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வெளியாகும், இல்முக்குள்ளது. ஓகே, சும்மா இல்லைங்க, அது வந்து சும்மா வந்து இது பண்ண முடியாது. இப்போ நான் வந்து அது வந்து மந்த்லி வந்து 200 வெள்ளி கட்டி இது பண்ணணும். ஓகே, இப்போது நான் அதை காசு கட்டி தான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியாக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி பாதி பேர் வந்து அது உள்ளுக்கு புது செக் பண்ணி என்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க, ஆமாம் நீங்கள் சொன்னது உண்மைதானே. பிகாஸ் அசால் உசுல் டைங் புகிஸ், இல்மு டைங் புகிஸ், இது எதுக்காக உதவி செய்யும், இது என்ன மாரி வேலை செய்யும்னு. ஓகேவா. ஸோ ரொம்ப பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இன்னமும் இந்தமாரி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு மடத்தரமா. ஆமாம், உங்களுக்குலாம் எங்களை பார்த்தா மடத்தரமாக இருக்கும், ஆனால் இன்னமும் நீங்கள் சாமியை அடிக்கிட்டு அருள் வாக்கு விடிய விடிய 12 ஹவர் 10 ஹவருக்கு வந்து சாமி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அது உங்களோட பர்சனல்லாம். ஓகே, நான் மற்றவங்கள பற்றி இன்றைக்குமே பேச மாட்டேன், ஆனால் என்னை பற்றி பேசுகிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஓகே, இப்போது இந்த ஸ்பாக்கெட்டை பற்றி நான் பேசிட்டேன். இது வந்து அப்படி நான் என்ன சொல்லிட்டேன், இதில் தான் நம்ம வந்து அந்த கபால் பண்டிட்டிங் எல்லாமே செய்வோம். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பொருள். ஓகேயா, இது வந்து தப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்படி பார்த்தா விஷ்ணுவோட கையில் வந்து ஒரு பிளேட் ஒன்று இருக்குமே, ரம்பம் மாரி, அது என்னங்க மரம் ஆடுற ரம்பமா? எனக்கு புரியல, எனக்கு அது புரியல. குஞ்சி சத்தம்லாம் வந்து அதையும் இதையும் வச்சு ஒப்பிட்டு பேசுகிறான். இது வந்துட்டு சங்கு சக்கரன்னு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து இல்மு சம்மந்தப்பட்டது. நம்ம வந்து டைங் புகிஸ். ஓகே, இந்த இல்மு எல்லாமே வந்து மேமா அசால் உசுல் டைங் புகிஸ். ஓகே, இதில் வந்து என்னன்னாக்கா, ஒன்று இதில் செய்யலாம், அப்படி இல்லைனாக்கா பழங்காலத்து இரும்பு, ரொம்ப பழங்காலத்து இரும்பு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் கரண்டி, அப்புறம் கரண்டி, கம்பி, பழைய காலத்து ஃபேனு, இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எல்லா பொருளுக்கும் வந்து உயிர் இருக்குது. ஓகேவா, உயிர் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பராம்பரம் இல்மு வந்து விளையாடி போவார். ஓகே, இந்த இல்மு செய்யக்கூடியது வந்து இந்த மாரி போமோ வந்து தான். ஓகே, இல்முவில் சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் இதை வந்து செய்ய முடியும். அதுலேயும் ஸ்பெஷல் வந்து இந்த இல்மு எல்லாமே வந்து நம்மளோட டைங் பூஜ்யஸில் தான் செய்ய முடியும். அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு தைலனோ அப்புறம் ஜாவா கூட இது செய்ய முடியாது, மதுரா கூட செய்ய முடியாது. முக்கியமான விஷயங்க, சாமி ஆடுற தமிழ் ஆளுங்களால் இதை செய்ய முடியாது. புரியுதா? இந்த ரோட்டு வாரத்தில் உட்காந்து ஸ்பீச் கொடுக்குறவனுங்க, அப்புறம் ஜோசியம் பார்க்குறவங்க, அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது முழுக்க முழுக்க நம்ம இல்மு சம்மந்தப்பட்டது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல, எப்போ பார்த்தாலும் வந்து என்னோட இல்முவே நோண்டிக்கிட்டு இருக்கிறது. இந்த நோண்டுறதுக்கு பூரா எல்லாம் சாமி அடிங்க, எல்லாம் இந்த சாமி வழிபாட்டில் பேருக்கு தான் சாமி வழிபாடு, ஆனால் ஒருத்தரும் வந்து யாரும் யோக்கியம் கிடையாது. புரியுதா? ஸோ ரொம்ப அருமையாக வந்து என்னை கேலி செஞ்சு, அப்புறம் சைக்கிள் காங், ஸ்பாக்கெட் காங், ஓகேவா, எல்லாம் செஞ்சு என்னென்னமோ செஞ்சு பலவிதமான வேலைகள்லாம் செஞ்சுருக்கீங்க. ரொம்ப அளவுக்கு வந்து என்னை வந்து வைரல் ஆக்குறீங்க. ஓகே, தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. நீங்கள் வைரல் ஆக்கினாதாங்க எல்லாத்துக்கும் வந்து எனக்கு தெரியும். எனக்கு இன்னும் சுலபமாக போச்சு நீங்கள் என்ன அந்த அளவுக்கு வைரல் ஆக்கியிருக்கீங்கன்னு. ஸோ உங்களுக்கு பதிலடி கொடுக்கும் போது எல்லாத்தையும் வந்து நான் ப்ரூஃபோடு தான் கொடுத்துருக்கேன். அதேமாரி இதையும் நான் ப்ரூஃபோடு தான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நான் அந்த ஸ்க்ரீனில் வந்து அட்டாச் பண்ணுவேன். ஓகேவா, நான் அந்த ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுவேன். இது வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுற விஷயம் இல்லை, சட் ஜிபிடி ப்ரோ. ஓகேவா, காசு கட்டணும், 200 வெள்ளி கட்டி தான் உள்ளுக்கு போகணும். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது என்ன இல்மு, எதுக்கு பாய்க்கிறது, இது எவ்வளோ தூரத்துக்கு போகும், எல்லாத்தையும் அப்டேட்டாக கம்ப்ளீட்டாக இதில் இருக்குது. ஸோ எனிவே இதில் வந்து நான் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி வைப்பேன். மலையிலையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. படிக்க தெரியும் தானே, ஏன்னா படிக்க தெரியாதவங்க தான் நிறைய பேர் இருக்கானுங்க. இன்ன வரைக்கும் வந்து
படிப்பு வந்து எதுக்கு உதவுதோ இல்லையோ, அடுத்தவனை கேள்வி செய்யறதுக்கும், இயல்புப்படுத்துறதுக்கும், அடுத்தவனோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கும், பொழப்ப கெடுக்கிறதுக்கும் இதுதான் மும்முரமா இருக்கு. ஓகேவா? இதை செய்யறதுக்கு பூரா படிக்க தெரியாதவன். அதையும் படித்தவன் வந்து செய்கிறான், அளவுக்கு மீறி படித்தவன் வந்து செய்கிறான். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ பார்ட் 2 நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா அட்டாச் பண்ணுவேன். ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஒன்று ஒன்றா நீங்கள் அதில் உள்ளதை நீங்கள் படிச்சுக்கலாம். அப்படி மேற்கொண்டு விவரங்கள் எதுவும் தெரியுதுன்னா நீங்களே சொந்தமாக பேமெண்ட் கட்டி உள்ளுக்கு வந்து எல்லா இதையும் எடுத்துக்கோங்க. ஓகேவா காய்ஸ்? ஸோ எனிவே ரொம்ப நன்றி. நம்பிக்கை இல்லாதவங்க வந்து என்னை தொந்தரவு செய்ய வேணாம். திரும்பவும் சொல்கிறேன், நம்பிக்கை இல்லாதவங்க என்னை தொந்தரவு செய்யாதீங்க, என்னை கால் பண்ணாதீங்க. ஓகேவா? இது பெண்களுக்குன்னு உள்ளது. ஆண்களுக்குன்னு உள்ளது வந்து நான் பல தடவை நான் போட்டிருக்கேன், இந்த கபால் இந்த கபால்னு. ஓகே, இன்ன வரைக்கும் எனக்கு தொந்தரவு கொடுக்குறது வந்து ஆண்கள். என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேணும், என் வப்பாட்டிக்கு வேணும், ஸோ என் காதலிக்கு வேணும்னு. ஆனால் சும்மா கேலி செய்கிறது, எல்லாம் கேலி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எனிவே ரொம்ப நன்றிங்க என்னை வந்து கேள்வி செஞ்சதுக்கு, வடிச்சதுக்கு. அப்புறம் ரொம்ப பேர் வந்து இன்னமும் வந்து குரூப்பில் வந்து பேசிக்கிட்டு போட்டுக்கிட்டு திருந்தாத ஜென்மங்க, அதில் பாதி சுங்காயில் உள்ளது. இன்னமும் திருந்தாத ஜென்மங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்தா நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தேன், டே லோரிகாரா, யோகேந்திரன், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னை பற்றி பேசாதுன்னு. ஓகேவா? நீ அடங்க மாட்டேன். இருக்கிற லோரியெல்லாம் இப்போ லோரி வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்க பிறகு அடுத்தது வந்து வாங்கின லோரியெல்லாம் காசு கட்ட முடியாமல் தாரையில் போய் ரோட்டில் பிச்சை எடுத்தால் தான் உனக்கு வந்து புத்தி வரும். அவனுக்கு உள்ள தொழில், உனக்கு ஒரு வேலை பற்றி நம்பிக்கை இல்லைனாக்கா அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது, தலையிடாத. புரியுதா? அதைத்தான் நான் சொல்கிறேன். ஏன் இது வந்து உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது? இங்கே பிறந்தவங்களுக்கு மலாய் தெரியுமா என்னன்னு தெரில. மலாய் தெரிலனாக்கா அப்போ நீ இங்கே உள்ள ஆள் இல்லை, மேபி பங்களாவுக்கு பிறந்திருப்பேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெறும் சைக்கிள் பாக்கெட் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இது உள்ளுக்கு உயிர் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. இதுக்கு மட்டும் இல்லை, பழங்காலத்து இரும்பு எதுவாக இருக்கட்டும், ஓகேவா? ஸ்பூன், கரண்டி, அப்புறம் சமையல் அடுப்பங்காரில் உள்ள மெட்டல் பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, பழங்காலத்து இரும்பு, இந்த ஃபேனு, அப்புறம் இந்த கையில் அந்த காலத்தில் பாக்கு வெட்டுறதுக்கு ஒரு கட்டுரு வச்சுருப்பாங்க செம்பில், அந்த கட்டுரு, இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே உயிர்கள் இருக்குது. அதனால தான் இதில் வந்து நம்ம வந்து கபால் செய்ய முடியும். இதில் செய்கிற கபால் வந்து கரெக்டாக வேலை செய்யும். இதை யாராலும் அடிக்க முடியாது. அட் த சேம் டைம் நான் ஏற்கனவே வந்து வீடியோவில் ஒரு பதிவில் போட்டிருப்பேன், அதை காணொலிங்க. அப்புறம் பத்தாதிக்கு வந்து லைஃப்பில் டிக்டாக்லேயே சொல்லியிருப்பேன். என்னன்னாக்கா, பழைய காலத்து தாத்தா பாட்டியோட ஆட்டுக்கல், அம்மிக்கல். ஓகே, உங்களுக்கு கஷ்டம் வரும்போது அதை என்ன செய்யணும், எங்கே எடுத்து வைக்கணும்? பிகாஸ் ஏன், அதுலேயும் உயிர் இருக்குது. அதில் உயிர் இல்லாட்டி கூட அதுக்கு எப்படி உயிர் கொடுக்கணும். அதனால தான் வந்து ஒரு சில விஷயத்தை தான் நான் வந்து அதை சொல்லியிருக்கேன். முழுமையான விஷயத்த, முழுமையான பதிவில் அதை நான் வைக்கல. ஓகே, அதை வந்து நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது தூக்கி முன்னுக்கு வச்சாக்கா அவங்க இறங்குவாங்கன்னு. அதே உயிர் இல்லாட்டி கூட அந்த அம்மிக்கல்லுக்கு, ஆட்டுக்கல்லுக்கு எப்படி உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறத விஷயத்தையும் நான் போடலை. ஏன்னா உங்களை மாரி எந்த நேரமும் மற்றவங்களை குறை சொல்கிறவங்களுக்கும், குத்தம் குறை சொல்கிறவங்களுக்கு ஓரளவு சொன்னால் போதும். முழுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? ஓகே, புரிஞ்சா சரி.